ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் எடுக்கலையா? அப்போ அதுக்கு ஈக்குவலாக என்ன டிஷ் பண்ணாலும் ஒரே குழப்பமாக இருக்கா? அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சிக்கன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற காளான் கிரேவி எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பை ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இல்லைன்னா ஆஃப் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு சில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை மூணையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு கடாயில் போட்டு தேவையான வீட்டு மசால் பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு, இஞ்சி தட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக தான் காளானை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். முதல்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதாயிரும். அப்போ நமக்கு அந்த காளானோட சாப்பிட்ட ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. ஸோ கடைசியில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் கட் பண்ணி போடுவேன் கிரேவிக்கு. இதை நல்ல கண்ணாடி பதத்தில் நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை பொருளை வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியில் இதை ஊற்றிடணும். இப்போ கடைசியாக நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை ஆட் பண்ணிட்டோம்னா சுவையான காளான் கிரேவி ரெடி. நம்ம பூரி, சப்பாத்தி, பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலேயே பரோட்டா ரெடி பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி வச்சு கூட நம்ம காளான் கிரேவி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.